இன்றைக்கி அப்பா அம்மாவுடைய ஆனிவர்சரி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. யூஸ்வலாக வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூனே ஒரு ரெஸ்டாரண்ட் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் கொஞ்சம் சொதப்பிக்கிச்சு. நான் கேட்குறப்போ ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் இருந்துச்சு. இப்போ முடிக்கிறப்போ லாஸ்ட்டாக புக்கிங் எடுக்கிறப்போ லாஸ்ட்டாக ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அங்கே தான் போக போகிறோம். எந்த ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. வெளியே போகிறோன்னு சொல்லி தான் ரெடியாக சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலாம். கேக் நான் ஃப்ரெண்டை வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யூஸ்வலாக நாங்கள் ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும்னா லோக்கலில் இருக்க ஹோட்டல்ஸ் தான் போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேமிலி டைமாக தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அம்மா அப்பா ஒரு வண்டியில் வந்திருந்தாங்க. நான் ஃப்ரெண்டு தங்கச்சி ஒரு வண்டியில் போயிட்டோம். வேலூர் சிஎம்சி போகிற ரூட்டில் இருக்க ஜுஃப்ரூட்டா ரெஸ்டாரண்ட் தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஜுஃப்ரூட்டாவில் ஆம்பியன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். சூப்பரான ஆம்பியன்ஸில் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போயிருந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் சிஸ்டர் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஆல்ரெடி வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்தது உள்ள ஆம்பியன்ஸ். நாங்கள் உள்ளே போகிறப்பவே எங்களுக்கு ஷீட்ஸ் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ணி தான் ஷீட் அலாட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது. எப்பயுமே க்ரௌடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணி போங்க. சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டின்னர் டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸ். கேக் கட்டிங்க்கு முன்னாடியே நாங்கள் டின்னர் மெனு ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஆர்டர். அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நாங்கள் செலிப்ரேஷன் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. சிம்பிளாக நீட்டாக ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு எங்களுடைய டின்னரை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தோம். பட் ஸ்லோவாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் பேடாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி எல்லாமே ஓகே தான். மோமோஸ் ஃபஸ்ட்டு வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணதில். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, அல்ஃபாம் சிக்கன் எல்லாமே வந்துருச்சு. நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். அது வரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஜூஸஸ்லாம் சொல்லியிருந்தோம், லைக் லாஸ்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி. நாங்கள் செகண்ட் டைம் சொன்ன ஆர்டர் எல்லாமே வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அவங்க அதுக்கான ரீசனுமே சொல்லியிருந்தாங்க. இங்கே மாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, வெளியே எங்கேயோ ஸ்டாலுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி. பட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டெசர்ட்க்கு நாங்கள் குனாஃபா ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தோம். சீஸ் குனாஃபா, அப்புறம் குனாஃபா ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். பட் மாஸ்டர்ஸ் இல்லாததுனால நாங்கள் அங்கே அவைலபிள் இருக்க டெசர்ட்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ரசமலாய், அதுக்கப்புறம் பாசுந்தி, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். பாசுந்தி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு மில்க் ஐட்டம்ஸ் எதுவுமே பிடிக்காது. ஃப்ரெண்ட் எனக்கு டேஸ்டிங்காக கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. செகண்ட் ப்ளேஸ் பண்ண ஆர்டர் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கார்லிக் நான், பிளெயின் நான், சிக்கன் டிக்கா மசாலான்னு சொல்லி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். செகண்ட் டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ அல்ஃபாம் அங்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் அல்ஃபாமே வாங்கிட்டோம். ஃபஸ்ட் ஆஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே அல்ஃபாமு. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அல்ஃபாம் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கார்லிக் நான், சிக்கன் டிக்கா மசாலா, அல்ஃபாம், இது 3யுமே மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போகிறப்போ. இது வரைக்கும் நான் குனாஃபா ட்ரை பண்ணதில்லை. நெக்ஸ்ட் டைம் இந்த ஷாப் போகிறப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் பண்ணுறான்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். 45 minutes to 50 minutes வீடியோவை ஷார்ட்டாக கட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு நான் 5 minutesல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன்.
இன்றைக்கான டே ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் அரௌண்ட் 9:30 கிட்ட ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனோம். 7:30 கிட்ட நாங்கள் கிளம்பியிருந்தோம். 9:30 நியர்லி ஒரு 2 hours கிட்ட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நிவிஸ் கேலரி சேனலை இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.